பூனா இருந்திருக்க கூடாதா? வீட்டுல எங்க அப்பா தான் கிடக்கு போ. அடேங்க அப்பா. பிசி பிசியா? யாரு நீங்க? வணக்கம் வணக்கம். வாங்கடா. அதானே ஏபிடா. ஓசி பிசியா? ஐயோ ஒட்டச்சே புடுவேன் பாத்துக்க. கண்டத்துல கைய வச்சனா. அப்புறம் சத்தியமா நான் கடுப்பாயிருவேன் பாத்துக்க. கடுப்பாயிருச்சுனா சுண்ணாம்பு தடவை. அப்புறம் உட்டானே வெச்சுக்காமா. விடணும் ஆசைப்பட்டு இல்ல. ஒரு நாள் நான் வாழ்ந்தேன் இருக்கணும். இல்ல செத்தேன் இருக்கணும். விடணும் ஆசைப்பட்டு இல்ல. விட்டுட்டு போ. அதெல்லாம் இருக்கட்டும். நீ யாரு அம்மா? இந்தா. என்ன பண்றாங்க? விட்டுட்டு போன்றேன். இங்க வா. சரி இதெல்லாம் பேசுறீங்க. நீங்க யாரு நீங்க? யாரு? எங்க இருந்து வரீங்க? உங்க பேர் என்ன? என்ன விஷயமா இங்க எங்க இருந்து வந்த உனக்கு என்ன சௌரியா? அப்படியா? தொட்டா உனக்கு பிடிக்காதா? அப்படிதான். நான் முதல்ல நான் மேல ஓடுவேனா? நீ கீழே ஓடுவியா? வாயிலே ஒரு குத்து குத்துவேனா? வாயில குத்துவியா? எப்பயும் நான் தானே குத்து நினைக்கிறேன், நீ குத்து மைக் எடுத்துக்கிட்டு ஒரே அடி தான் தம்பி. சத்தியமா கடுப்பாயிரு. என்ன லூசு முண்டியாட்டமா பேசிட்டு கிடக்க? லூசுதே. அப்புறம் லூசா இருந்தா துணியை சுத்திக்கணும்ப்பா. நான் நூலை சுத்திக்கிருவேன். அவர் வேற சும்மாவே இருக்க பண்றாரு. சும்மா கடி 10 ரூபா கொடுத்துட்டு ஏய் பேசாம அடக்கி பேசுவா. அடங்கலையில அடக்கி விடு. கைய தொடாம பேசுவா மாதிரி. ஏன் தொட்டா உனக்கு பிரச்சனையா? தொட கூடாது. ஏய் அவன யார் தொடதா? என்னை கட்டிக்கு போற மட்டும் தான் நீ தொடணும். சவாசரன் சிங்கமே கட்டண புருஷன் தொடணும்ன்றா. ஆமா. நீ வாழ்க. உன் குலம் வாழ்க. எனக்கு ஒரு சந்தேகம். என்னங்க? இப்ப நம்ம ஊரு ஆனச்சேரில இருந்து ஆமா அபிராமத்துக்கு முதுகுளத்தூருக்கு பஸ் ஏறேன். கண்டக்டர் டிக்கெட் வாங்குறேன். சரி. கண்டக்டர் டிக்கெட்டை கிழிச்சு எதை தொட்டு கொடுப்பாரு? கையை தொட்டு. கண்டக்டர் உன் கையை தொடுறாருல? ஆமா. அப்ப கண்டக்டர் உன் புருஷனா? சரி பச்சை குத்த போறேன். கையை நீட்டுற. புடிச்சுக்கிட்டு குத்துறாங்க. பச்சை. அப்ப பச்சை குத்துற உன் புருஷனா? சரி உடம்புக்கு முடியல, ஆஸ்பத்திரிக்கு போறேன். டாக்டர் புடிச்சு பாக்குறாரு. கைய டாக்டர் கையை எப்படி புடிச்சு வச்சு அது கைய மயிர நீங்க வைப்பியா? அது எங்க வேற எங்க வைப்பாங்க? டாக்டர் எங்க வைப்பாங்க? இங்க வைப்பாங்க. அது என்ன? அது பேர் என்ன வைப்பாங்க? அது என்ன பேரு சொல்லு. நான் சொல்ல மாட்டேன். டெலஸ்கோப் வைக்கிறாங்கல்ல. அப்ப நீ ஏனி சிச்சுக்க உட்கார்ந்துகிட்டு ஒரு கூட்டத்தோட உட்கார்ந்துகிட்டு. ஆமா அது கூட சிரிக்கிட்டு நீ வா. சிரிக்கிட்டு வந்திருக்கான் தம்பி. நீ பேசுப்பா. பத்தியா தம்பியா? சரி சரி வாக்கா. என்ன வாக்கா வா. என்னவோ அக்கான்னு சொல்ல வந்தேன். இவ டாக்டர் டெலஸ்கோப் அப்படி தொட்டு வைக்கிறாருல்ல, டாக்டர் தொடுறாருல்ல, அப்ப டாக்டர் புருஷனா? சரி அது கூட வேணாம். நாடகத்துக்கு வந்திருக்கோம், பாட்டு பாடணும், பேசணும். பாடுற சத்தம் பேசுற சத்தம் மக்களுக்கு கேட்கணும். அப்ப எதை தொட்டு பாடுவ? மைக்க தொட்டு பாடுறீல? ஆமா. மைக் செட்டுக்கார மயில் வாங்கணும் புருஷனா? அப்படி சொல்லாதீங்க. அவர் அங்க டென்ஷன் ஆகுறாருங்க. அப்படியானே? டென்ஷன் ஆகல, சிரிக்கிறாரு. நம்பிராத பங்காளி, நம்பிராத. மைசேர் வித்து திருவிழா தான் தெரியணும். ஏற்கனவே 4 பேர் பின்னாடியே அலைகிறாங்க. ஆமா தொடுறதுனால தப்பு கிடையாது. உன்னை தொட்டது கோபப்பட்டே இல்ல. என்னை தொடு, என்னை கட்டிப்பிடி, என்னை முத்தங்குடி, தூய் போட்டுக்கிட்டு என்னன்னாலும் பண்ணு. நான் மட்டும் இல்ல, என் ஆம்பளை வர்க்கம் பூரா பேசாம கடப்பான். ஏன்னா ஆம்பளை தான் பொறியா. இப்போ நான் கேட்கிறேன், மண்டே காட்டுமே. மண்டை இங்க இருக்கு மூதேவி. ப்ளீஸ் மண்டே காட்டுமே. மண்டை இங்க இருக்கு சொல்லி இருக்க. அப்புறம் கீழ கிறுக்கு சிரிக்கி. சரியா தானே கேக்குறேன். என்ன மச்சான் மண்டே காட்டுமே. மைக் எடுத்து பண்ணிவியா? பண்ணி கேக்குறேன். இப்போ மண்டே காட்டுங்களே ப்ளீஸ். ஒரு தடவை காட்டுங்களே. அட காட்டு கொத்த குட்ட சொல்லு. கையோட எடுத்துறாதீங்க. நல்லா இருக்கு. அதெல்லாம் எடுக்க மாட்டேன். என்ன பண்றீங்க? மைக்க புடுங்குறேன். சரி நல்லா புடுங்குறீங்களா? காலையில அந்த என்ன கேப்பாங்கல, என்ன பண்ணாங்க? 2 பேரும் பப்பு அடிச்சு நல்லா புடுங்குறாங்கன்னு சொல்லுவாங்க. சரி இது என்ன? இப்ப என் கையில என்ன இருக்கு? பூ இருக்கு. ஆமா. பெண்களை என்ன சொல்லுவாங்க? என்ன சொல்லுவாங்க? பூவையர்னு சொல்லுவாங்க. பூவும் பெண்ணும் ஒண்ணு. இப்ப இந்த நிறைஞ்ச மேடையில உன்னைய நான் பெருமையா வர்ணிக்க போறேன். எப்படி? என் கையில இருக்க பூவும் நீயும் ஒண்ணு. இந்த பூ மாதிரியே எவ்வளவு அழகா இருக்க பாத்தியா? அதனாலதான் சொல்றேன், நீயும் இந்த பூ ஒண்ணுதானே. இப்ப என் கையில என்ன இருக்கு? பூ இருக்கு. பூவோட எதை புடிச்சிருக்கேன்? காம்பு. காம்ப புடிச்சனா? காம்ப புடிச்சன்ல கிருஷ்ணகுமார். சத்தியமா ஒரு நேரம் போன இருக்கவே மாட்டேன். ஏன் சொர்ணகிட்டு போய் கிடந்தியா? இருக்கலத. இதுக்கு பேர் என்ன? பூ தானே. நீ இந்த பூ ஒண்ணுதானே. ஆமா. எங்க புடிச்சிருக்கேன்? கீழ. அதான் இது பேர் என்ன? காம்பு. காம்ப புடிச்சன்ல. ஐயோ அட காம்ப புடிச்சன்லமா.
அதைத்தான் நான் சொல்றேன். நான் சரியா தான் பேசுறேன். நீங்க அங்க பேசுறது எனக்கு ஒரு மாதிரி கேக்குது. உனக்கு ஒரு மாதிரி இருக்கா? சரிங்கிட்டு வா. சரி கம்பு. கம்புண்டில் நமக்கு பிடிக்காது. அண்ணே இந்த மைக்ல மட்டும் கொஞ்சம் எடுத்து வச்சு விடுனே. ஆமா ஆமா. இதுல எடுத்த வை, அதுல கரண்ட் வை. இல்ல மொத்தமா நீ ஆஃப் பண்ணியே போடுனே. இத கொண்டாந்து பீஸ் கறியில அடியில சொருகு. நீ மூடு. இப்ப நான் கேக்குறேன், என் கையில என்ன இருக்கு? பூவு. நீயும் இந்த பூவும் ஒண்ணு. பூ மாதிரி அழகா இருக்கீல்ல. ஆமா. இப்ப என் கையில என்ன இருக்கு? பூவு. எங்க புடி வச்சிருக்கேன்? கீழ. காம்பு. காம்ப புடிச்சேனா? ஏய் ஓ இது இப்ப மறுபடியும் உண்மையிலே கேக்குறேன், எங்க பிடிச்சிருக்கேன்? கீழ காம்பு. காம்ப பிடிக்கல. அப்புறம் எங்க பிடிச்சிருக்கேன்? கீழ. கிடையாது. அப்புறம் எங்க பிடிச்சிருக்கேன்? வேற எங்க பிடிச்சிருக்கேன்? கீழ தான் பிடிச்சிருக்கேன். ஆனச்சேரி நாடக மேடையில பிடிச்சிருக்கேன். இந்த பூ என்ன செய்யணும் தெரியுமா? மோந்து பார்க்கலாம். மாலையை தொடுத்து தெய்வீக திருமகனுக்கு போடலாம். ஆமா. பெண்கள் மண்டையில வைக்கலாம். ஆமா. பெண்கள் மண்டையில வைக்கலாமா? ப்ரோ மண்டை இங்க அதான் சொல்றேன். மண்டையில வைக்கலாம். மண்டையில வைக்கலாமா? மண்டையில வைக்கலாம். மண்டையில வைக்கலாம். மண்டையை தான் சொல்றேன். மண்டையில வைக்கலாமா? மண்டையில. அப்புறம் அசிங்கமா கேப்பே. அதுதான் இந்த பூவை என்ன செய்யக்கூடாது? இப்படி கசக்கத்தையும் கூடாது. அது மாதிரி இந்த பூ மாதிரி தான் நீ பூ மாதிரியே உன்னை தொடலாம், உன்னை கட்டி பிடிக்கலாம், உன்னை முத்தம் கொடுக்கலாம், ஏன் தப்பு கூட செய்யலாம். தவறான எண்ணம் இருக்கக்கூடாது. அந்த பரம்பரையில வந்தவன் நானும் சரி எங்க அப்பனும் சரி எந்த பெண்ணையும் ஏறெடுத்து பார்க்க மாட்டாங்க. நீ பேசுற மனுஷி தொடர தப்பு கிடையாதுமா. இப்ப நீ என்னை தொடு, எங்க புடி பாக்குறியா? நான் உன்னை கொஞ்சம் பாரு. அதே மாதிரி நீ சின்ன பிள்ளையில கொஞ்சம் ஆகத்தியா? நான் குழந்தை வச்சுக்க, குழந்தை எங்களை பிடிச்சி கொஞ்சம் ஆக கொஞ்சி என் செல்ல குட்டி, என் அம்மா குட்டி, என் குஞ்சு குட்டி பிடிச்சி குட்டி முத்தா கொடு. ஏங்க அவங்கலாம் அப்படி கொஞ்சுவாங்க, ஆனா எனக்கு அப்படிலாம் கொஞ்சம் தெரியாது. அப்புறம் என்ன பண்ணுவேன்? ஒரு மயிர் பண்ணாம என்னத்துக்கு தான் நீ இருக்க காலத்தில் விட்டுச்சிருக்கி. சரி உனக்கு சமைக்க சோறாக தெரியுமா? சூப்பரா சமைப்பேன். என்ன மாதிரி யாராலுமே சமைக்க முடியாது. அப்படி என்ன சமைப்ப? எல்லாமே சமைப்பேன். ஒரு வாய் மட்டும் சாப்பிட்டு பாருங்களேன், அப்படி இருக்கும் தெரியுமா? சரி என்னதான் சமைப்ப? எல்லாமே சமைப்பேன். சரி ஒரு படி அரிசிக்கு எம்புட்டு உப்பு போடுவேன்? அது உப்பு வேற போடணுமா? உப்பு வேற போடணுமாவா? அடி நாதாரி முண்டை. சரி இப்ப நான் கேக்குறேன், ஒரு கோழி இருக்கு. ஒரு கோழிக்கு ஒரு கை அரிசி அள்ளி போட்டா ஒரு முட்டை போடுது. 10 கை அரிசி அள்ளி போட்டா எத்தனை முட்டை போடும்? எத்தனை போடுது? ஒரு கை அரிசி அள்ளி போட்டோம்னா ஒரு முட்டை போடுது. 10 கை அரிசி அள்ளி போட்டா எத்தனை முட்டை போடும்? திரும்ப சொல்லுங்க. அட திரும்ப. ஒரு கோழிக்கு ஒரு கோழி இருக்குன்னு வச்சுக்க, அந்த கோழிக்கு ஒரு கை அரிசி அள்ளி போட்டோம்னா ஒரு முட்டை போடுது. 10 கை அரிசி அள்ளி போட்டோம்னா 10 முட்டையா? 10 முட்டையாவா? அது எத்தனை கை அரிசி அள்ளி போட்டாலும் ஒரு முட்டை தாண்டி போடும் ஒரு நாளைக்கு. ஓ இது இதுக்கு பேர் என்னது? இதுக்கு பேரு விடுகதை மாதிரி. விடுகதை. பக்கத்துல என்னடா சொல்லலாம்? அப்படியே ஒன்னு வாங்கி விட்டேன்னு வச்சுக்க. விடன்னு ஆசைப்பட்டு இல்ல, நல்லா விடு. அப்படியாவது எங்க அப்பத்தா கிடக்கா போறியா? ஏன் பொண்டாட்டிட்டு சொல்லுவியா? அடி என் குடிய கெடுத்தவளே, என் பொண்டாட்டிட்டு சொல்லுவியா? என் பொண்டாட்டி தான் எனக்கு அனுப்பிவிட்டா. இப்ப என்ன பண்ணுவ? எங்க நீ இந்த பிள்ளைய கட்டி பிடிச்சிட்டு ஓ பொண்டாட்டி நான் ஐயோ என் பொண்டாட்டியே இல்லையா? அப்போ உன் பொண்டாட்டி என்னைய கட்டி பிடிக்க சும்மா விளையாட்டு கட்டி பிடிப்பீங்க. அடே அப்பா எங்க கட்டி பிடிச்சு முத்தம் கொடுங்க பாப்பா. மாப்பிள்ள அப்படி மட்டும் நினைக்காத. நிறைஞ்ச மேடையில சொல்றேன், எந்த ஒரு பெண்ணையும் மேடையில தொடுற பழக்கம் கிடையாது, கட்டி பிடிச்சது கிடையாது. இவ்வளவு நடிப்புக்காக கட்டி பிடிக்கிற மாதிரி ஆக்ஷன் பண்ணேன், ஆனா கட்டி பிடிக்கல. இப்ப நான் கையை பிடிச்சனா? அடே பொண்ணுமணி, இதெல்லாம் செய்ய தெரியாது. அடே பொண்ணுமணி, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? கிருஷ்ணகுமார் சித்தப்பா இருக்கார்ல, கிருஷ்ணகுமார் சித்தப்பா, அந்த சித்தப்பா அந்த அக்கா போட்டு கர்மேக கூந்தலுக்கும் கர்மேக கூந்தலுக்கும் ஓ கால் கொலுசி சத்தத்துக்கும் சிந்திசா கப்பலப்புடி படிவான வடிவழகி ஓ வான்குயில் சத்தத்துக்கும் அடி வந்தாலும் வாட்டி மதுரை சுண்ணாம்பு தாடி ஓடாலும் போட்டி மனப்பற போக்குள்ள தாண்டி அடி வந்தாலும் வாடி மதுரை
சொன்னா மூதாடி அடிய போனாலும் போடி புதுக்கோட்டை போயலாதாண்டி சொக்கநாதா சொக்கநாதா நம்ம சோழி பாபோ சொக்கநாதா 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 சோடி பாப்போ சொக்கநாதா மகனே ஒரு கொச்சக்கரை எடுத்துருவா இழுத்து பிடிச்ச கொட்டக்கால கட்டி போடுவான் கெடுது எட்டம் ஜாக்கிது நாட்டுக்கு நாட்டு மட்டை நாட்டுக்கு நாட்டு மட்டும் சிந்திச்சா நம்ம ரெண்டு பேரும் நாட்டை மட்டும் என்னன்னே சொல்றீங்க நம்ம 2 பேரும் நாட்ட மட்டும் சபாசரா காலையில நீ உன்னை கூட்டிக்கிட்டு போயிட்டாலும் உன்னைய கூட்டிக்கிட்டு போயிட்டாலும் கோடீசன் ஆனா சரி கோடீசனும் கை கொடுக்கும் கோடிசனும் கை கொடுக்கும் அட்டி வர்றன் கோட்டி விடல உன்னை விட்டு வர்ற விடல விவரம் கோடி விடலே உன்னை விடியும் வர விடலு ஏய் உனக்கு சின்னத்தா வேணும் உனக்கு சின்னத்தா வேணும் மருமக வேணும் பெரிய மனுஷன் மாதிரி நடந்துக்க அடி பெத்தல இன்னா பெத்தல பெத்தல குண்டி பெத்தல வெத்தலை நான் வெத்தலை வெடல புள்ள வெத்தலை அடி பெத்தல இன்னா பெத்தல இது எனக்கு பெத்தல ஏல அழகம்மா என்ன பார்த்தா இழக்கம்மா மைக் அங்க இருக்கியா அங்க இருக்குப்பா மைக்கு அடி அங்கே ஈட்டி முழங்கு கருப்பசாமி தங்க கலசம் மின்னுது காடை பிடிப்போம் கவுதாரி பிடிப்போம் காக்கா பிடிக்க மாட்டோம் நானு பிடிப்போம் கௌதாரி பிடிப்போம் காக்கா பிடிக்க மாட்டோம் எக்ஸ்கியூஸ் மேடம் நல்லா ஆடுறீங்க நல்லா பாடுறீங்க சரி வாட் இஸ் வெதர் நேம் வாட் இஸ் வேர் சேனம் என்ன கேட்டீங்க வாட் இஸ் வேர் என்னதாண்டி சொல்ல வர்ற இல்ல இப்ப நீங்க என்னமோ சொன்னீங்க வாட் இஸ் யுவர் நேமா என் பேர் கேட்டீங்களா என் பேர் சொல்லவா தித்திலிப்புன்னு சொல்லுமா என் பேர் பிப்பிலிப்பி என் பேரு தயிர்பூன்னு சொல்லுமா இல்ல எசி என்ன நயின் கோழிப்பியா என் பேர் வந்து காட்டுராணி உன் பேர் காற்றாணி உன் பேர் காற்றாணி என் பேர் குத்தப்பை காட்டு குத்து காட்டு குத்து காட்டு ஊருக்குள்ள போனா செருப்படி தான் விழுகும் இது வேணாம் மணி உண்மையான பேர் சொல்லு என் உண்மையான பேர் சிந்துஜா வரீங்களா
சரி சரி இப்ப சிந்துஜா ஆமா உங்க பேரு அது இருக்கட்டும் உண்மையான பேரை சொல்லு. ஏ உண்மையான பேரு சிந்துஜா. அட சிந்திட்டு போகுது எடுவட்டு சிந்தி உன் பேரை சொல்லு. எங்க பேரு சிந்துஜாங்க. ஏங்க ஏங்க கூமாப்பட்டிக்கு வாங்க. என்ன பட்டிக்காங்க? அதனால உங்க பேர் சிந்துஜா. ஆமா, உங்க என் பேர் கிருஷ்ணகுமார். என் பேரு சரவணகுமார். கல்ல கட்டி தொங்க விடு. அதனால உன்னை எப்படி லவ் பண்ண போறேன் தெரியுமா? எப்படி? மனிதனுக்குள்ள மனித காதல் இல்ல, அதையும் தாண்டி புனிதமான காதல். குயிலா அதனால உன்னை எப்படி லவ் பண்ண போறது தெரியுமா? சொட்டு தேனை போல் துள்ளும் வார்த்தைகள், பட்டி பூவை போல் பார்க்கும் பார்வைகள். சொட்டு தேனை போல் சொல்லும் வார்த்தைகள், பட்டு பூவை போல் பார்க்கும் பார்வைகள். சொர்க்கம் தேடி செல்லட்டும் ஆசை உள்ளங்கள், சொர்க்கம் தேடி செல்லட்டும் ஆசை உள்ளங்கள். அங்கெல்லாம் செல்லட்டும் காதல் வெள்ளங்கள். ஒருவர் மீது ஒருவர் சாய்ந்தி ஓடம் போலே பாடலாம் பாடலாம். ஒருவர் சொல்ல ஒருவர் தள்ள, ஒருவர் சொல்ல ஒருவர் கேட்டு பாடலூரி பாடலாம் பாடலாம். சொல்லி தாருங்கள் பள்ளி பாடுங்கள், இன்னும் என்னென்ன மன்னன் நிலைகள். சொல்லித் தாருங்கள் பள்ளி பாருங்கள், இன்னும் என்னென்ன மன்னல் லீலைகள். தங்க பார்வை எங்கெங்கள் உங்கள் சொந்தங்கள், தங்க பார்வை எங்கெங்கள் உங்கள் சொந்தங்கள். மெத்தை போல் மெத்தை மேல் ஏந்தி கொள்ளுங்கள். ஒருவர் மீது ஒருவர் சாய்ந்து ஓடம் போலே ஆடலாம் பாடலாம். கட்டி காவல்கள் செல்லட்டும், கன்னி பெண் உன்னை கொள்ளட்டும். கட்டுக்காவல்கள் விட்டு செல்லட்டும், கன்னி பெண் என்னை பின்னிக் கொள்ளட்டும். மயில் பாதி என்னோடு ஈரம் உன்னோடு, மயில் பாதி என்னோடு மீதம் உன்னோடு. மஞ்சத்தில் கொஞ்சத்தான் போதை உண்டாக. ஒருவர் மீது ஒருவர் சாய்ந்து ஓடம் போலே ஆடலாம் பாடலாம். என் காதல் இது. உன் காதல் சொல்லவா? ஆ. அதனால இதான் உங்க காதலா? ஆ. உங்களை பார்த்து எனக்கும் காதல் வந்துருச்சு. வந்துச்சா? வந்துருச்சு. பட 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 வந்துருச்சு சொல்றேன் கேளுங்க. லவ, நீ அவுத்து விட்டனே லவக்குன்னு விழுகணும் வார்த்தை. கிச்சிலி சம்பா குத்தி எடுத்து மொச்ச குழம்பு வச்சு எடுத்து மாமாவை உனக்காகத்தான். கிச்சிடி சம்பா குத்தி எடுத்து மொச்ச குழம்பு வச்சு எடுத்து மாமாவை உனக்காகத்தான். உச்சி மலை காத்துல உச்சந்தலை வேகுது, பச்சை புள்ள மாமனே வந்து கட்ட பாக்குது. பச்சை புள்ள மனசு தாங்கல, பந்தி வச்சு பசிய தீர்க்கல. கிச்சிடி சம்பா குத்தி எடுத்து மொச்ச குழம்பு வச்சு எடுத்தே மானே உனக்காகத்தான். தாண்டி கடி தழுவி காடி தாள பூவ பார்த்தே. அத்திரத்து தொட்டு
காத்திருக்கு தங்க கொட்டி குத்தி எடுத்தே மொச்ச குழம்பு வச்சு எடுத்தே நானே உனக்காகத்தான் மதுக்கட்ட மாட்டுது பச்சை புள்ள உடம்பு தாங்கல திருப்பதி மலை வாழும் வெங்கடேசா அன்பனும் அகல் விளக்கை ஏற்றி வைத்தேன் அதில் ஆசை என்னும் நெய்யை ஊட்டி வைத்தேன் அன்பெனும் பகல் விளக்கை ஏற்றி வைத்தேன் அதில் ஆசை என்னும் நெய்யை ஊட்டி வைத்தேன் அன்பனும் அகல் விளக்கை ஏற்றி வைத்தேன் அதில் ஆசை என்னும் நெய்யை ஊட்டி வைத்தேன் என் மனம் உருகிடவே பாடி வந்தேன் என் மனம் உயிரவே பாடி வந்தேன் ஏழு மலையேறி காண வந்தேன் நான் ஏழு மலையேறி காண வந்தேன் திருப்பதி மலை வாழும் வெங்கடேசா திருமகள் மனம் நாடும் ஸ்ரீனிவாசா ஏழு மலை வாசா திருப்பதி மலை வாழும் வெங்கடேசா நினைத்ததை நடத்தி வைப்பார் வைகுருந்தா மறைத்ததை பறித்திடுவாய் கோவிந்தா நினைத்ததை நடத்தி வைப்பாய் வைகுண்டா மறைத்ததை பறித்திடுவாய் கோவிந்தா நினைத்ததை மறைத்திடுவாய் கோவிந்தா மறைத்ததை பறித்திடுவாய் கோவிந்தா உரைத்தது கீதையனும் தத்துவமே உரைத்தது கீதையனும் தத்துவமே உணர்ந்தவர் வாழ்ந்திடுவார் சத்தியமே அதை உணர்ந்தவர் வாழ்ந்திடுவார் சத்தியமே திருப்பதி மலை வாழும் வெங்கடேசா திருமகள் மனம் நாடும் ஸ்ரீனிவாசா ஏழு மலை வாசா திருப்பதி மலை வாழும் வெங்கடேசா என்னுடைய பெயர் நம்பி இந்த நாட்டு மக்கள் என்னை நம்பி குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை என்று சொல்லக்கூடிய 5 வகை நிலங்களில் தொண்டை நாடு எனும் சிற்றூரை பரிவாரம் செய்து வருகிறேன். எனக்கு 7 ஆண் குழந்தைகள் கிள்ளிவரவன் வேங்கமரவன் சண்டவேகன் காலவாசன் குருதிக்கண்ணன் மருதன் வீரத்தேவன் இது போன்ற 7 ஆண் குழந்தைகள். ஆனால் அதே நேரத்தில் ஒரு பெண் குழந்தை இல்லை என்று மிகப்பெரிய ஒரு வருத்தம் எனக்கும் எனது மனைவி நங்கை மகனுக்கு உண்டு. இப்படிப்பட்ட வேளையில்
ஒரு நாள் காட்டுக்கு வேட்டைக்கு சென்றேன். அப்படி வேட்டைக்கு சென்ற நேரத்தில் காட்டின் ஒரு பகுதியில் ஒரு குழந்தையினுடைய அழுகுரல் கேட்டது. ஓடோடி சென்று பார்த்தேன், ஒரு பெண் குழந்தை. அந்த குழந்தையை இருக்கிறங்களால் அணைத்து கொண்டு என்னுடைய இல்லத்துக்கு வந்தேன். நாளொரு மேனியும் பொழுது வண்ணமும் அழகாக வளர்ந்து வருகிறார். அன்பின் அணைப்பு, பண்பின் படைப்பு, பாசத்தின் பிணைப்பு, எழுத்து வேந்தர், சொல்லேறு உழவர், நல்ல அமைச்சர், நல்ல ஆசான், பாரெல்லாம் தமிழ் முளைக்கு வீடெல்லாம் மலைக்கச் செய்த பெருந்தகை அறிஞருடைய ஆசையை பெற்றவள். அன்பு என்பது மூன்றெழுத்து, பண்பு என்பது மூன்றெழுத்து, பாசம் என்பது மூன்றெழுத்து, பரிவு என்பது மூன்றெழுத்து, கனிவு என்பது மூன்றெழுத்து, துணிவு என்பது மூன்றெழுத்து, கடல் என்பது மூன்றெழுத்து. கடலுக்குள் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற சிற்பி மூன்றெழுத்து, அந்த சிற்பியை சிறப்பிக்கின்ற முத்து மூன்றெழுத்து, அந்த முத்துக்கு முத்தாக விலகி கொண்டிருக்கின்ற என்னுடைய அன்பு மகள் மூன்றெழுத்து. எங்களுடைய குலவழக்கப்படி ஆண்கள் வேட்டையாடுவதும் பெண்கள் திணைக்காவலுக்கும் செல்வது வழக்கம். ஆகையால் முருகனுக்கு விதைக்கப்பட்ட திணைக்கதிர் விளைந்து அறுவடை செய்யும் காலத்தை நெருங்கிக் கொண்டிருக்கின்றது. ஆகையால் ஆண்கள் வேட்டையாடுவதும் பெண்கள் திணைக்காவலுக்கு செல்ல வேண்டும். ஆகையால் மகளை வீரத்தவா எப்ப கூப்பிட்டே வேமா ஓடி வந்தேன். போயிட்டு எதுக்கு போட்ட எப்பா நீங்க யாரு? உங்க தீர வீரம் என்ன? உங்க தகுதி என்ன? தகுதி உங்க தகுதி கூனா தீனா சொல்றா. அதே உங்க அதே உங்க கூனா சேர்க்க கூடாது. உங்க அருமை என்ன? உங்க பெருமை என்ன? உங்க கமுதி என்ன? சரி அது போட்ட வந்தனே எதுக்கு கூப்பிட்டேன்னு என்னப்பா ஏது பண்ண கேட்டியாடா? அது பெருமையா வந்து இருக்கேன் வீரத்தோட. சரி அது போட்ட வீரத்தாவா. யாது எதிர ஓட்டம். நாட்டு மக்கள் எல்லாம் நலமாக இருக்கின்றார்களா? எல்லாம் நல்லா இருக்காங்க. நல்லா இருக்காங்க. நாளொரு மேனியும் பொழுதொரு மன்னமாக ஆறுகால பூசை ஆலயங்களில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறதா? இப்ப ஏன் வர சொன்ன தெரியுமா? உனக்கு நான் கல்யாணம் கட்டி வைக்க வர சொன்னேன். எனக்கா? ஆமா. பொண்ணு வரியா? பொண்ணு பார்த்தேன்ல. ஆமா எங்க பொண்ணு பாக்குறேன்னு சொல்லிட்டு ஆத்தால கட்டி பிடிச்சி நீ தான் படுத்து கிடக்க. எனக்கு ஒரு பொண்ணு வாக்குற இல்ல. சரி அது போட்டும்டா. அதுல போய் தான் உடம்பு இப்படி கிடக்கு. நான் என்ன சொல்றேன், கடமை கண் பண்றது காலம் முன் பண்றது. அது பொண்ணுல ஆகையால் நேரத்தை வீணாக்காமல காலத்தை கணக்கிட்டு நம்முடைய கடமை செய்ய வேண்டும். ஆகையால் எனது மகள் வள்ளி, உன்னுடைய தங்கை வள்ளியை அழைத்து வா மகனே. எஸ் சார். இங்கு நம்பிமனாக நடித்துக் கொண்டிருக்கின்ற நமது ஆவியூரை சேர்ந்த மதிப்பிற்குரிய ஐயா லட்சுமணன் ஐயா அவர்களுக்கு இந்த விழாவின் சிறப்பு அரங்கேற்ற நாயகி ஐயா குடும்பத்தின் சார்பாக இந்த பொன்னாடியை வழங்கப்படுகிறது. பொன்னாடை அணிவித்த விழா குழுவினருக்கு என்னுடைய அன்பான வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கின்றேன். தென்னாட்டிலே பெரும் சிங்கம் என்ற தேவர் யாருங்களே மாமா.
ஆ